அம்மா நீங்கள் இந்த ஊரில் தானே பிறந்தீங்க, மாரனோடையில்? ஆமாம்பா. சரி. உங்களுக்கு கந்தசாமி ஆச்சாரி தெரியுமாம்மா? என்னுடைய தாத்தா நல்லாவே தெரியும்பா. அவர் எப்போ இறந்தாருன்னு எதாவது தெரியுமாம்மா? அவர் 1979 1979 இறந்தார். உங்கள் கல்யாணத்தப்போ இறந்தாருன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? எனக்கு வைகாசி மாதம் தமிழ் தேதி 24ஆம் தேதி எனக்கு கல்யாணம். அப்போ 24ஆம் தேதி கல்யாணம்னா அதுக்கு முன்னாடி முந்தி 3 நாளோ 2 நாளோ முன்னாடி அவர் இறந்துட்டார். அதாவது ஒரு வாரம் இருக்குமா? ஆமாம், ஒரு வாரம். அப்போ வந்து வைகாசி 17 அந்த இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தா தாத்தா 31/5/1979 போல் இறந்துருக்கிறாரு. தமிழில் பார்த்தா வைகாசி 17 வருது, பஞ்சமி தேதி தாத்தா இறந்தது. அப்போது ஒரு வாரம் கணக்கு, ஒரு வாரம். போன வியாழக்கிழமை கால் பண்ணி அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. 5 நாள் கேப் இருந்திருக்குமா? இருக்கும். அப்போ வைகாசி 24 தமிழ் இங்கிலீஷில் பார்த்தா ஜூன் 7ஆம் தேதி உங்கள் கல்யாண வாழ்த்து மடல் காட்டினீங்களே அன்றைக்கி 7ஆம் தேதி ஜூன் மாதம் 1979 கல்யாணம் ஆச்சு. கல்யாண ஃபோட்டோ எங்கேம்மா எடுத்துக்கிட்டீங்க? உளுந்தூர்பேட்டையில். அப்போல்லாம் இங்கே வேறு யாருக்காக கல்யாணம் ஆச்சா? எதுவும் இல்லை. அதெல்லாம் நம்ம கல்யாணம் ஆச்சு அதே மாதத்தில் தான். அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் போய் கேட்க முடியாது. எப்படின்னு கேட்குறியா? அந்த வானகோட்டை ரெட்டியார் தாத்தா இருந்தார் தெரியுமா? தெரியுமே. அவங்களுடைய பொண்ணு விஜயான்னு ஒரு பொண்ணு மெட்ராஸில் இருக்கு பாரு. சரி, ஆமாம். அதுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த மாதத்தில், வைகாசி மாதத்துலேயே. அதே மாதத்தில் ஒத்தகையாரான்னு இருக்காரு, தாச்சாணி. அவங்க பெரிய தங்கச்சி பேர் தாச்சாணி. அதுக்கும் அதே மாதத்தில் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? இத்தனை பேருக்கு? 3 பேருக்கு ஒரே மாதத்தில். ஆனால் தேதி வேறு வேறு. அந்த 26ன்னு சொன்னேன் பாரு, எனக்கு 24 26ன்னு சொன்ன பாரு. அந்த 26ஆம் தேதி தான் அந்த விஜயாவுக்கு கல்யாணம். அந்த தாஷாணி கல்யாணம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதே ஆனால் வைகாசி மாதம் தான். அது எனக்கு தெரியாது. அந்த சந்தோஷ் ரெட்டியா இருக்கிறார் பாரு, அவங்களுடைய அக்கா ராணி, அது பேர் ராணி. அது வந்து ஆனி மாதம் கல்யாணம். வைகாசி போய் ஆணி வருதுல்ல, அந்த மாதத்தில் அதுக்கு கல்யாணம். உங்கள் பேர் தான் அவங்களுக்கு? என் பேர் அதுதான், என் பேர் தான் அதுதான், ராணி. சந்தோஷனோட சின்ன அக்கா ராணி சீனிவாசன், திருமதி சீனிவாசன். அங்கே 4 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் 4 பேரில் 3 பேருக்கு ஒரே மாதம், அந்த மட்டும் ஆனி மாதம் கல்யாணம் ஆச்சு. எங்கள் 4 பேருக்கும் அந்த தாத்தா வருஷத்துல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. தாத்தா சின்ன பிள்ளைலேருந்தே தெரியுமாம்மா உங்களுக்கு? எப்படி இருப்பாங்க தாத்தா? அவர் நல்லா உயரமாக நல்லா இருப்பார்ப்பா. குண்டாகவும் இருப்பார், உயரமாகவும் இருப்பார். ரொம்ப குண்டு கிடையாது, மேடிமான அளவு. தாத்தா சாகும்போது எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 85 இருக்குமா? அது எனக்கு சரியாக சொல்ல தெரியும். ஆவரேஜ்? நான் அப்போ சின்ன பிள்ளை தானே. யார் அளவுக்கு வயசாக இறந்துருப்பாங்க? ஓரளவுக்கு சொன்ன போதும், துல்லியமாக. அவர் 70-75 வயசு இருக்கலாம்ப்பா. 75 வயசு? 75 வயசு இருக்கலாம். அப்போ அது 85 வயசு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது 75 வருஷம் இருக்கலாம். குறிப்பிட்டா நான் சும்மா சொல்கிறேன், ஆவரேஜ் தான். நீங்களா டேட்டா? அவருக்கு சாதகதெல்லாம் இல்லை. ஆமாம், சாதகதங்க சாதா காலத்தில் ஓலைச்சோடி தான். இப்போ நம்ம ராமசாமி தாத்தாக்கே ஓலைச்சோடி தான், பணமாட்டியில். அப்படின்னு பணமாட்டில் எங்கள் வீட்டில் பழைய கூரை வீட்டில் இருந்தது. பழைய வீடு, தாத்தா வாழ்ந்த வீடு வந்து பிரித்தப்போ அப்பாவுடைய காப்பி வந்து எழுதியாச்சு. தாத்தாவுடையது பெருப்பாவுடையதெல்லாம் வந்து அந்த ஓலைச்சுவடியாக இருந்தது. அது நீங்கள் அப்படியே பேப்பரில் எழுதி விட்டுட்டோம். நீ மாரிலாம் நோண்டான்னு புளி கரைக்கிறாங்கன்னு யாருக்கு என்னமோ தூக்கணும் போட்டோம் கடாச்சிட்டோம். ஆமாம், இன்னி மாரிலாம் புளி கரைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? சரிம்மா, நன்றிம்மா. சரிப்பா. தாத்தா இறந்த பொழுது திருமணம் நடைபெற்றது. ராணி அம்மா சீனிவாசன் ஐயா அவங்களுடைய திருமணம் 1979 ஜூன் மாதம் 7ஆம் தேதி கல்யாணம் ஆயிருக்கு. தாத்தா இறந்தது மே மாதம் 31ஆம் தேதி 1979. ஒரு வார இடைவெளியில் அவங்க கல்யாணம் ஆயிருக்கு. நன்றிம்மா.